பாஜக முதலில் 3% வாக்குகளை வாங்கட்டும் என்றும் அதன் பிறகு 30% வாக்குகளை பற்றி பேசலாம் என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் பார்க்கலாம். சொல்றவங்க எதை வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நடக்கிறத தான் பார்க்கணும். முதல்ல 3% தாண்டிட்டோம், அப்புறம் 30% போவோம். உதயசூரியன் உதயமான நாள் என்று 1958 உதயமானது. இதுவரைக்கும் வேற எந்த அரசியல் கட்சிக்கு இல்லாம ஒரு நிலையான ஒரு சின்ன உள்ள கட்சியா அதிமுக எப்படி பாக்குறீங்க? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் உதயசூரியனை யாராலும் மறைக்க முடியாது. தமிழ்நாட்டில் மறைக்க முடியாத சக்தி. அதாவது அவங்க எம்பிக்கள் காணாமல் போனதை இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர எங்க எம்பிக்கள் மக்களோட தான் என்னைக்கு இருக்காங்க. எந்த இடத்துலையும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்கலாம். அதனால அவங்க எம்பிக்கள் அந்த காலத்தில் காணாமல் போனவங்களை இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி சீட்டு கொடுப்போமாங்கிறதுக்காக வேண்டி இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுதான் சாந்தாடி இறந்துட்டாரு, பாக்கி சிறப்பு முகாமில் இருக்க விடுதலை அவங்களையும் விடுதலை பண்ணணுங்கிற கோரிக்கை எப்படி சார்? நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்களும் வலியுறுத்துகிறோம். பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் அவர் அப்பாவோட தயவு இல்லாம 2 ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது மிகப்பெரிய வெற்றியை சேப்பாக்கம் திருவல்லிக்கணியிலே பெற்றவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழக மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியவர். அவருடைய உழைப்பு என்பது திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களாலும் தமிழக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. எனவே அதை அண்ணாமலை போன்றவர்கள் மூடி மறைக்க முயன்றாலும் அதை உதாசீனப்படுத்தினாலும் தமிழக மக்கள் இதயங்களிலே உதயநிதி ஸ்டாலின் என்பவருக்கு தனி இடம் இன்றைக்கு இருக்கிறது. எல்லா கூட்டணியும் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. அது நாடறிந்த விஷயம். அதே போல காங்கிரஸ் கூட்டணி நம்ம கூட இருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுக அவங்கள்ட்ட இருக்க கசப்பு ஏற்பட்டிருக்க கசப்புக்கு மருந்து இருக்குன்னா சொல்லி, அதாவது கூப்பிட்றவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று பிரச்சனையை கிளப்பி விடுவோமான்னு பார்ப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எங்களுடைய தோழனாக இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அகில இந்திய தலைவர்கள் மிகுந்த மரியாதையை எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழகத் தலைவர் தளபதி மீது வைத்திருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்பதை நாங்கள், ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் சொல்லிவிட்டார், எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று. எனவே தான் இன்றைக்கு திமுகவே இருக்காது என்று வேகப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி தரம் தாழ்ந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி.